Hello students, welcome back to Vengadeshan Maths Academy. This is 10th Mathematics, Chapter 2 Numbers and Sequences, Exercise 2.7, Question number 10. பார்க்கலாமா? இப்போ question பாருங்க. A man joined a company as assistant manager. The company gave him a starting salary of rupees 60,000 and agreed to increase his salary 5% annually. What will be his salary after 5 years? இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஸ்டார்டிங் சேலரி 60,000 அண்ட் ஆனுவல் இன்க்ரிமெண்ட் 5%. என்ன கேட்குறாங்க? வாட் வில் பி ஹிஸ் சேலரி ஆஃப்டர் 5 இயர்ஸ்? நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? வாட் இஸ் T5? வி நோ தட் Tn ஈக்குவல் டு A இன்ட்டு ஆர் பவர் n மைனஸ் 1. இதில் ஏ எதை குறிக்கும்? ஃபர்ஸ்ட் டேர்ம். இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் சேலரியை இயர்லி பேசிஸில் பார்க்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இயர் சேலரி. ஓகேயா? அப்போ ஃபர்ஸ்ட் இயர் சேலரிங்கிறது ஸ்டார்டிங் சேலரி ப்ளஸ் 5% இன்க்ரிமெண்ட். அப்போ என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட்டு இந்த 60,000க்கு 5% இன்க்ரிமெண்ட் பார்க்கலாமா? நவ் 5% ஆஃப் 60,000 ஈக்குவல் டு 5/100 இன்ட்டு 60,000. இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 5 6 are 30. இந்த 2 0 அப்படியே போட்டுருங்க. 3,000. ஸோ ஏ அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம் ஈக்குவல் டு 60,000 ப்ளஸ் 3,000 ஈக்குவல் டு 63,000. அடுத்து காமன் ரேஷியோ ஆர் ஃபைன் பண்ணணும். ஆர் ஈக்குவல் டு T2/T1. இங்கே T1 இருக்கு, T2 ஃபைன் பண்ணணும். இப்போ செகண்ட் இயர் போகிறப்ப இது என்ன பண்ணுவோம்? சேலரியாக எடுத்துக்குவோம். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் இயர் சேலரி ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால இட் இஸ் காம்பவுண்டட் ஆனுவலி. ஸோ கிளியர்லி இட் இஸ் ஏ ஜிபி. ஓகே, ஸோ ஜிபியில் செகண்ட் டேர்ம் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏ, செகண்ட் டேர்ம் ஏ இன்ட்டு ஆர்னு இருக்கும் இல்லையா? காமன் ரேஷியோ மல்டிப்ளை பண்ணணும். அதே போல் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் எப்படி இருக்கும்? பி இன்ட்டு 1 + R/100 இருக்கும். பவர் என்ன பின்னாடி பார்த்துக்கலாம். ஓகேயா? அப்போ காமன் ரேஷியோ ஆர் ஈக்குவல் டு 1 + R/100 ஈக்குவல் டு 1 + வேறு ஆர் ஈக்குவல் டு 5%, 1 + 5/100. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா ஈக்குவல் டு 1 + 5 1s are 5 20s are ஈக்குவல் டு எல்சி எடுங்க. 21s are 20, 20 + 1 21 divided by 20, which is called common ratio. சப்போஸ் நீங்கள் செகண்ட் டேர்ம் ஃபைன் பண்ணி ஃபர்ஸ்ட் டேர்ம் டிவைட் பண்ணாலும் இந்த ஆன்சர் தான் கிடைக்கும். ஓகேயா? மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க? இது போல் நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்கிறதுனால இந்த கொஸ்டினை அவாய்ட் பண்ணிவிட்டு வேறு கொஸ்டின் போயிடுறாங்க. இனி அப்படி நிகழாது நான் நம்புகிறேன். ஓகேயா? இப்போ நம்ம ஏ அண்ட் ஆர் ஃபைன் பண்ணிட்டோம். அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? வாட் வில் பி ஹிஸ் சேலரி ஆஃப்டர் 5 இயர்ஸ்? தட் இஸ் T5 ஃபைன் பண்ணணும். கண்டுபிடிக்கலாமா? We have Tn equal to A into R power n minus 1. Here n equal to 5. So T5 equal to A equal to 63,000 into R equal to 21/20 whole power n minus 1, that is 5 minus 1 equal to 63,000 into 21/20 whole power 4 equal to 63,000 into 21/20 into 21/20 into 21/20 into 21/20. இப்போ இந்த ப்ராசஸில் பாருங்கள், இந்த 3 0க்கு இந்த 3 0 மட்டும் தான் கேன்சல் பண்ண முடியும். பாக்கி எதுவுமே பண்ண முடியாது. அப்போ என்ன செய்யணும்? இங்கே 63 இருக்குது, இங்கே 21 4 டைம்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். கீழே வந்து என்ன வரும்? 160 வரும். அதால் டிவைட் பண்ணணும். அப்போ இதுவும் பெரிய ப்ராசஸ் தான். இந்த காம்ப்ளிகேஷனுக்காக யாருமே என்ன பண்ணுறதில்ல, இது தொடாமல் வேறு கொஸ்டின் போயிடுறாங்க. பட் இதை நீங்கள் தொடுற மாதிரி எனக்கு ஐடியா சொல்லவா? என்ன பண்ணலாம்? 21/20ங்கிறது நீங்கள் டெசிமல் ஃபார்மில் கொண்டு போனீங்கன்னா 21/20 is equal to 1.05. ஓகேயா? அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? ஈக்குவல் டு 63,000 இன்ட்டு 1.05 ஹோல் பவர் 4னு போட்டுக்கோங்க. இப்போ டேபிளே பார்த்தீங்கன்னா 1 டேபிள் 5 டேபிள் தானே. இதை ஈஸியாக மல்டிப்ளை பண்ணலாம்ல. ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள்? டெசிமலை அப்புறம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 105
105 இன்ட்டு பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 5 டேபிள் போட்டிங்கன்னா 5 5s are 25. Sorry, it's DJ. இப்போ இங்கே பவர் 4 இருக்கு இல்லையா? அப்போ என்ன செய்யணும்? ஒன்ஸ் அகைன் இதே நம்பரால் திருப்பி இதே மல்டிப்ளை பண்ணலாமா? அதாவது 11025 ஒன்ஸ் அகைன் 11025 இன்ட்டு பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இந்த 4 டைம்ஸ்க்குள்ள ஆன்சர் கிடச்சிரும். 5 டேபிளில் 5 5s are 25. அடுத்ததா டெசிமல் எங்கே வைக்கணும்? 2 பிளேசஸில் இருக்குது. டோட்டலாக 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ 8 பிளேசஸ் தள்ளி வரணும். அப்போ இங்கே வந்துடும் இல்லையா? ஸோ இது எப்படி எடுத்துக்கலாம்? இட் இஸ் அப்ராக்சிமேட்லி 1.2155 எடுத்துக்கலாமா? ஈக்குவல் டு 63,000 இன்ட்டு 1.2155. இப்போ இந்த 1.2155 இன்ட்டு 63 மல்டிப்ளை பண்ணுங்க. 5 3s are 50. Five, 6, 7, 15 balance 1, 6, 7 equal to 7, 6, 5, 7, 6, 5 அப்புறம் இந்த 3 0 போட்டுடுங்க. இப்போ எத்தனை பிளேஸ் தள்ளி புள்ளி வைக்கணும்? 4 பிளேசஸ். அப்போ புள்ளி இங்கே வந்துடுமா? இப்போ ரவுண்டட் எப்படி எழுதலாம்? 5 ஆர் மோர் தென் 5 இருந்தால் இவன் ஆட் பண்ணிக்கலாமா? ஈக்குவல் டு 76,577. இப்போ ரிசல்ட் எப்படி எழுதலாம்? ஆஃப்டர் 5 years he will get rupees 76,577. தட்ஸ் ஆல். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாமே உங்களுக்காக தான், கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட்டை போடுங்க, அப்படியே ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஷேரிங்.